என்னோட ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு சொல்லி தரேன், வாங்க பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பட்ரு தான் மெயினான விஷயமே. பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் கிடையாது. லைட்டாக ப்ரௌனிஷாக வந்ததும் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரம் வதங்கிடும். அப்புறம் 4 வத்தல் பெருஞ்சீரகம் 1 ஸ்பூனு. நெக்ஸ்ட்டு வந்து நான் வத்தல் பொடி சேர்த்துருக்குறேன், எனக்கு கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ வந்து வத்தல் பொடியும் ஆட் பண்ணிக்கிட்டேன், கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸு. வீட்டில் இருக்கிறது எல்லாமே இது மெயினாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ இதை மட்டும் வச்சு ஈஸியாக செய்கிறது தான். ஸோ நீங்களும் செஞ்சு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறணும். சட்னி அரைப்பிங்களா, அதே மாதிரி தான். பார்க்குறதுக்கும் தக்காளி சட்னி மாதிரி தான் இருக்கும், பட் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பேனை வச்சு பட்ரு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணோம், இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே ஒரு கொதி வர நல்லா ஊற்றி கிண்டி விட்டுறணும். அதுக்கப்புறமேட்டி நல்லா லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம இறக்க போகிற டயத்தில் வந்து பன்னீர் சேர்த்து, ஒன்று ஆப்ஷனல் தான், ஒன்று கொத்தமல்லி இலை சேர்க்கலாம், இல்லை அப்படின்னா கஸ்தூரி மெத்தி சேர்த்து இறக்கிடலாம். ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.